வணக்கம். நான் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை WROடைய ஒப்பந்த நல சங்கத்துடைய மாநில தலைவர் டி. செல்வம் அவர்கள் பேசுகிறேன். இன்றைய இந்த அமைச்சருடைய கலந்தாய்வு கூட்டம் எங்கள் ஒப்பந்ததாரர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான முறையில் அமைந்தது. நாங்கள் என்ன நினைத்து வந்தோமோ அந்த அனைத்து விஷயங்களையும் இன்றைய ஆட்சியாளர்கள், அதாவது CM அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் கோரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஒரு 40-50 ஆண்டு காலமாக நடந்த பல விஷயங்களை இதை தவிர்த்து அதை தவிர்க்கக்கூடிய சூழலை உருவாக்கி எங்களுடைய அரசு ஒப்பந்த அனைவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சிறந்த ஒரு வளர்ச்சிக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துள்ள அந்த கோரிக்கைகள் சிறப்பாக இருக்கும். நாங்கள் கோரிக்கையாக வச்சது ஏற்கனவே இருந்த மற்ற விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். அதை தவிர்த்து இன்று இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில் ஒப்பந்தங்களுடைய நிலைமை, விலைவாசி மற்றும் பல சூழல்களுடைய நலிந்த நிலையில் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல முறை நாங்கள் கேட்டுக்கிட்டது எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை, நேர்மையான வழிகாட்டுதலை, சிறப்பான வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்கள கேட்டோம். அதற்கு அவங்களும் எந்த ஒரு கமிஷனும் கரெக்ஷனும் சுருக்கமாக சொல்லிடுறேன், அது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்தது அதுதான். அந்த கமிஷன் கரெக்ஷன் இல்லாத ஆட்சியை நாங்கள் நடத்துவோம், உங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே டைமில் நாங்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்த எங்கள் வாழ்க்கையுடைய ஒளி விளக்கா எப்படி எங்களுடைய சுமைகளை குறைக்கிறதுக்கு கமிஷனும் கரெக்ஷனும் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்து எங்களுக்கு அவங்க உதவி செய்யும் போது நாங்கள் இந்த தமிழ்நாட்டுடைய அத்துணை ஒப்பந்ததாரர்களும் நாங்களும் இந்த அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்போம். அப்படி எங்களுடைய அவங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க சிறப்பான வேலைகளை செய்யணும் 100%. நாங்கள் ஏற்கனவே 100% வேலைகளை சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னமும் அதே அளவில் இந்த வேலைகளை சிறப்பான முறையில் நாங்கள் செய்து கொடுப்போம். இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகிற காலங்களில் எந்த வேலைகளாக இருந்தாலும் சிறப்பான முறையில் ஒரு சிங்கப்பூர், ஒரு மற்ற வெளிநாடுகளில் என்ன ஒரு தரமான ஒரு கட்டடங்கள் இங்கே தரமாக தான் இருக்குது, அதே சூழலை இந்த தமிழ்நாட்டில் வருங்கால சிங்கப்பூரா மாற்றுறதுக்கு எங்களுடைய அனைத்து கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர்களும் நாங்கள் பாடுபடுவோம். கடந்த கால ஆட்சியில் நீங்க மீட்டிங் நிறைய அட்டெண்ட் பண்ணிருக்கோம். அமைச்சரும் பேசியிருக்காரு. அந்த அமைச்சர் பேசுறதும் இவர் பேசுறதும் எப்படி இருக்கு? அந்த அமைச்சர் பேசும்போது மற்ற எல்லாமே உள்வைத்து புறமொன்று பேசுவார்கள். இந்த ஆட்சியில இவங்க பேசுறது எல்லாமே வெளிப்படைத்தன்மையாகவும் எங்களுக்கு அந்த அதாவது அரசு ஒப்பந்தர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அளவுக்கு உண்மையாக உள்ளது. கடந்த ஆட்சியில் எத்தனை சதவீதம் கமிஷன் நீங்க கொடுக்க வேண்டிய சூழல் அது பல அதாவது முன்கூடு இருந்த அந்த விஷயங்களை நம்ம இப்ப பேசுறதை விட இன்றைக்கு எங்களுக்கு இருந்த வாழ்க்கையை நாங்க மிக சிறப்பளவுல பெருசா எடுத்துட்டு போய் வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் சிறப்பா இருக்கின்றது. கூட்டத்துல சிங்கப்பூர் மேற்கோள் காட்டி பேசினதா சொல்றாங்க. இல்ல, ஒரு நல்ல தரமான ஒரு நல்ல பண்பான அந்த வேலைகளை சிறப்பாக செய்தா இந்த தமிழ்நாடும் ஒரு சிங்கப்பூர் மாதிரி இருக்குன்ற நினைப்புக்கு இந்த அரசாங்கத்துடைய நாங்கள் அத்துணை கான்ட்ராக்டும் அதே சிங்கப்பூரை இந்த தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கத்தோட எப்போதுமே நாங்கள் ஒத்துழைத்து சிறப்பாக கொண்டு வருவோம். அதிகாரிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நேற்று வரைக்கும் எப்படி இருந்ததோ தெரியாது. இனிமேல் இந்த அதிகாரிகள் மாறி எங்களோட ஒரு குடும்பமா, ஒரு கணவன் மனைவியா, ஒரு தாய் தந்தையா, ஒரு அன்பு சகோதரனா அவங்க எங்களோட மாறிட்டாங்க. மாறி ஆகணும். மாறும்போது அவங்களோட நாங்களும் மாறி ஒரு குடும்பமா இந்த தமிழ்நாட்டை மிக உயர்ந்த அளவு கொண்டு வரதுக்கு இந்த அரசு ஒப்பந்தம் அனைவரும் மிக சிறப்பாக பாடுபடுவோம். நன்றி, நன்றி, வணக்கம். டி. செல்வம், மாநில தலைவர்.